மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. என்னுடைய பேச்சு கோபத்தில் வந்த வெளிப்பாடு, என்னோட உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி வந்து தூத்துக்குடிக்கு போனேன். இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். அடுத்ததாக பேச இருப்பவர், சொல்ல போனா நிஜமா சொல்ற, அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஏன்னு சொல்ற கேளுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா மீடியாக்கள்ல ஒரு வாரம் பிளாஷ் நியூஸாக பரவும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புரையை வழங்குவதற்காக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜனா அவர்களை ஒரு சிறப்புரையாற்ற ஒரு பெரிய கரகோஷத்துடன் அவர்களை அழைக்கிறேன். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப நம்மளை டைவர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, எப்படி போக்கஸ் பண்ணுவாங்க? அதுக்குதான் சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? இது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல? அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தா காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்ப டீட்டெயிலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 5 வருஷமா என்ன கடுமையா திட்டுறாங்க, அதை பத்தி இல்ல. இந்த ஒரு வாரமா கடுமையான மன வலியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது? அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுல என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில இந்த ஊடகங்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன், வலியோட கேட்கிறேன். தூத்துக்குடியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகம் 5 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இது சோசியல் மீடியா வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும், தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அவருதான பிரச்சாரம் எனக்கு எதிராக ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தூத்துக்குடியோடைய மரணம் கொடூரமானது. அன்னைக்கு முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் தான் இதை உறுதியா சொன்னோம். தூத்துக்குடியில ஏற்பட்ட மரணம் எப்படிப்பட்டது? 6 மணிக்கு அடுத்த நாளே நான் தூத்துக்குடி போயிட்டேன், வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்துல உங்க அத்தைக்கு கோவம் வருது, நம்ம மேலேயும் டக்குன்னு கோவப்படுறாங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடிச்சேன்னு அமைதியா உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க உறுதியா சொல்றாங்க, என்னன்னா சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு 6 மணிக்கு கழிவறை போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அங்கிருந்து 50 மீட்டர் கூட கிடையாது. 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, காணும். காவல்துறை கிட்ட போறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல, திருப்பியும் காணும். சார், காவல்துறை கிட்ட போகும்போது திருப்பியும் முடியாதனால நாங்க தேடி தேடி பார்க்கிறோம், ஊர் மக்கள் ஃபுல்லா தேடி பார்க்கிறோம். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அந்த குழந்தையோட உடல்ல ஒட்டு துணி கிடையாது,
கற்பழிக்கப்பட்ட பெண். இன்னும் 6 நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கனிமொழி அக்கா போனாங்க, ஆனா ஊருக்குள்ள விடல. உடனே கனிமொழி அக்கா மேல ஒரு மீடியா அவங்கள உள்ள விடலன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர் சொன்னேன். அவர் மேல அவதூறு பார்ப்பதுக்காக இல்ல, அவரை குற்றம் சொல்ல வேண்டதுக்காக கிடையாது. ஒரு வழி, என்னுடைய வீட்டில் என் தங்கைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் ஒரு அண்ணனாக என்ன கோபமோ அந்த கோபம் எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு கோபத்தில் வந்த வெளிப்பாடு, என்னோட உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி தூத்துக்குடிக்கு போனேன். அதை கேட்கும் பொழுது இது அரசியல் அல்ல, நாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன அரசியல் உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஏன் ஒரு பெண்ணு தான் அந்த இடத்துக்கு போகணுமா? என்னோட சொந்த தங்கையா இருந்த ஒரு ஆண் போக கூடாதா? எங்கே போனார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எங்கே போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்? இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒரு பெண் மானகப்படுத்தப்பட்டு, ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம தூக்கி எரிஞ்சு, ஒரு ஊரே அன்னைக்கு 2.5 மணி நேரம் தேடி, ஒரு காவல்துறை கூட 18 மணி நேரம் அந்த ஊருக்குள்ளே போவாம, ஒரு கலெக்டர் போவாம, ஒரு எம்எல்ஏ போகாம, ஒரு கவுன்சிலர் போவாம, திமுகவுடைய அமைச்சர்கள் போவாம, முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதியும் போல. ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜினாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜினா இதுக்கு வைக்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாழ இந்த வீடு இந்த மொழியிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதைய. உங்களுடைய தவறுகளை நாங்கள் உறுதியாக உண்மையாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம். இதுக்கு டிவிக்கு தவிர வேற எந்த கட்சியும் போல. எங்க போனது? திமுக கூட்டணியில் இருக்க 22 கட்சி யார் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமையை ஏற்படுத்த கூடாது சொன்னவர் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்ல, பணபலம் இல்ல. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்ல, எந்த நாதியும் இல்ல. ஏன்? என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லாரையும் தூக்கி போட்டிருக்கோம். ஏன்? நான் உண்மையாக மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, என்னுடைய தலைவருக்கு இருக்கிறது. அவதூறுகளை பத்தி கவலைப்படல. 5 வயசுல என்ன அனாதன்னு சொன்னாங்க, 12 வயசுல என்ன குறிக்கோள் இருக்கும்போது நீ 7ன்னு சொன்னாங்க, 16 வயசுல பொலிட்டிகல்ஸ் படிக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை பொலிட்டிகல் சைட் படிக்கணும்னு சொன்னாங்க. திமுக நான் வேலை செய்யும் போது உன்னாலெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. டிவிக்கு வரும்பொழுது நீ என்ன சாதிப்பன்னு கேட்டாங்க. என் தலைவர் இருக்கிறார், உண்மை இருக்கிறது, என் கட்சியுடைய தொண்டர்களும் மக்களும் இருக்கிறார்கள், நாங்கள் உறுதியாக சாதிப்போம். எம்ஜிஆரிடம் இருந்த உண்மை எங்களுடைய தலைவர்கிட்ட இருக்கு. அப்ப தமிழக மக்களே, எதனால என்னுடைய வார்த்தைகள் மாறியது? என்ன பிரச்சாரத்தை திமுக உருவாக்கியது? மற்ற கட்சிகள் எதனால உருவாக்கிறாங்க? நாம் எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம். இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே,
நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணிவர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ணவர் எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன் இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகன் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸிம் போறேன்னு சொல்லிட்டாரு அவரு. அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்பி நான் பதிவு சொல்றேன், இந்த கூட்டணி கணக்குகள் 2026ஆம் ஆண்டு தூள் தூளாக்கப்படும். ஒரு சிங்கம் ஆடுடன் சேர்ந்து பாதுகாப்பை கொடுக்க முடியாது மக்களுக்கு. நம்மளுடைய தலைவர் சிங்கம். நாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க, பெரியாரோட கொள்கையை உருவாக்க, அம்பேத்கருடைய கொள்கையை உருவாக்க நாம் ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1. அப்புறம் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நான் தெளிவா பேசினேன். என்ன பேசினேன்? எப்பெல்லாம் திமுகவை எதிர்த்து ஒரு சக்தி வருகிறதோ, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையா 5 வருஷம் போராடி பார்த்தாங்க. செங்கோட்டையனை கேட்டு பாருங்க, அடிச்சாங்க, விரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடுமையா மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றுட்டாங்க. அன்னையில இருந்து அவர் உயிரோட வரைக்கும் ஜெயிக்க முடியல. அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க மேல கடுமையான அடி அடிச்சாங்க, உடல் மொழி எல்லாம் கேவலமா பேசி பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, 97, 98 அவங்க ரிசைன் பண்றான்னு அவங்க லெட்டரை வெளியிட்டு போலியா பரப்பினாங்க, பயந்துட்டு திருப்பி 2001 வந்துட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க, முக்கியமா திரைத்துறையில இருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன், நமக்கு பிடிச்சவர், அன்பானவர், நல்லவர், வலுவானவர். என்ன அவதூறு சொற்களை சொல்லி, என்ன கட்டமைப்பை உருவாக்கி, என்ன பிரச்சாரத்தை உருவாக்கி, நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவரை எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதைதான் நான் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதைதான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சுச்சு, இதுக்கான அர்த்தம் இல்லை. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார், எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினாரு சமூக ஊடகத்தில் வந்துருச்சு.
இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வரும் பொழுது, ஒரு சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லும் போது, ஊழல ஒழிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவரு இங்க காசு எடுக்க வரல. ஏன்னா அவரு நல்லா சம்பாதிச்சிருந்தார். அப்ப ஒரு சூழ்ச்சிகளை தன்னுடைய சமூக வலைதளம் மூலியமாகவும் தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பாகவும் உருவாக்கி பல்வேறு அழுத்தங்களை வெளியிலிருந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல மனசு கொண்டவர் வரும் பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு. அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ இல்ல அவர் பயந்துட்டாரோ சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது. இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகளை அன்றைக்கு நான் பதிவு பண்ணேன். அதற்கு அப்புறம் வைகோ அவர்கள் எவ்வளவோ பேரை தன்னுடைய சூழ்ச்சி அரசியல்னால எல்லா விதமான பிரச்சாரங்களையும் உருவாக்கி என்ன செஞ்சாங்கிறத பதிவு பண்ண. அதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப இதை சொல்லி முடிச்சிட்டு வரதுக்குள்ள உடனே அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு பல்வேறு பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. ஏன்? தூத்துக்குடியோடைய அந்த பெண்ணுடைய சாவுல இருந்து வெளியே வரணும். இப்ப 6 நாளா அது பேசல பாத்தீங்களா? நம்ம உடனே நம்மளோட சோசியல் மீடியா வாரியா ரஜினி சாருக்கு பதில் கொடுக்கிறோம், நம்ம பதில் கொடுக்கிறோம், நம்ம அடுத்தடுத்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது உருவாக்கக்கூடிய வலிமை திமுக கிட்ட இருக்கு இந்த பொய் பிரச்சாரம். ஆனா புதுசா என்னன்னா இதுல பாஜகவும் திரு இபிஎஸ் அவர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன் சேர்ந்தாங்க? அன்னைக்கு ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கடுமையா விமர்சனம் பண்ணது இபிஎஸ். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, அவரை பொத்து புகழ்ந்துட்டு இருக்கார். இந்த சூழ்ச்சி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம ஒரு தூய உள்ளம். அதையே மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு செத்து போய் 6 நாள் ஆயும் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு நடுரோட்ல நின்றுட்டு இருக்கு. இதை திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன்.